ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாவை வந்து மேனேஜர் போஸ்ட் விட்டு தூக்கியாச்சு. இப்போ கோஆர்டினேஷனோட எல்லா ஒர்க்கும் நல்லபடியாக நடக்குது. அது ஒரு சீன் காட்டுறாங்க. இது ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்த ஒரு ப்ரமோ. ஸோ எல்லோரும் ஒரு பக்கம் நல்லா அழகாக கோஆர்டினேஷனோட எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திவ்யா சொல்கிறாங்க, இப்போ பார்த்தீங்களாக்கா இப்போ மட்டும் எல்லாரோட எப்படி அவங்களால எல்லா கோஆர்டினேஷனோட நல்லா ஒர்க்கும் எப்படி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னோடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, அது வந்து வேணும்னு அப்படி கார்னர் பண்ணுறாங்க நம்ம 3 பேர்த்தையும். அதாவது உன்னோட அக்ரெஷன்னால தான் எல்லாரும் அந்த வேலையை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே திவ்யா வந்துட்டு அது தப்பு இல்லைக்கா அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ மட்டும் அவங்க எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் கரெக்ட் தான். ஏன்னா பார்வதி வந்து இப்போ கம்ப்ளீட்டாக டோன் டவுன் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே அவங்க சொல்கிறது தான் விக்ரம் கேட்டுட்ருக்காரு. அவங்க வந்து கூப்பிட்டு ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க விக்ரம்க்கு. அவரும் எதாவது சொல்கிறாரு. எல்லாருமே நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ எல்லாமே ஓகே. இது எல்லாமே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பிரச்சனை. ஏன்னா நேற்றுக்கும் நைட்டு வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வரும்போது தான் அவங்க தூக்கம் இல்லாமல் இருந்த நைட்டுக்கு அப்புறமா எப்படி எல்லோரும் முழிச்சிருந்து எல்லா வேலையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே மேட்ரு. ஸோ அது நாளைக்கு மார்னிங் தான் பார்க்கணும். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.